வணக்கம், இது உங்கள் கட்டளை எழுது. இன்னைக்கு இந்த வீடியோவில் 3 பீரியட் லெசன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மாண்டசரியில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து 3 பீரியட் லெசன் மூலமாக தான் ஒரு விஷயத்தை கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம லெட்டர் சவுண்ட்ஸை நம்ம எப்படி 3 பீரியட் லெசன் மூலமாக நம்ம ஈஸியாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 2 சவுண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நம்ம அந்த 2 சவுண்ட்ஸை நம்ம எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் கீழே உங்களோட மேட்லேயே நீங்கள் வச்சு பண்ணலாம். உங்களுக்கு ஈஸியாக காட்டுறதுக்காக தான் நான் இந்த போர்டு யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுற சவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஸோட சவுண்ட். ஓகேவா? நீங்கள் அப்போ எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் சொல்லிவிட்டு நீங்கள் கீழே வந்து மேட்டில் நீங்கள் வச்சுருவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் சவுண்ட் திஸ் இஸ் ஆ. இதையும் நீங்கள் சொல்லிவிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம், மேட்டில் ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ 2 சவுண்ட் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். இப்போது இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சது. நீங்கள் சவுண்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டீங்க. இதுதான் வந்து திஸ் இஸ் ஆ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்க. இப்போது செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமாண்ட்ஸ் நிறைய கொடுங்க. கமாண்ட்ஸ் கொடுக்கறது அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன் யூ ஷோ மீ ஆ அப்படின்னா அந்த குழந்தை இதை பாயிண்ட் அவுட் பண்ணணும். கேன் யூ ஷோ மீ இதை பாயிண்ட் அவுட் பண்ணணும். அப்புறம் கேன் யூ கிவ் மீ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்போது அந்த சவுண்ட் அந்த லெட்டர் எடுத்து உங்கள் கையில் கொடுப்பாங்க. ஓகே, கேன் யூ கீப் ஆ ஆன் யுவர் லேப். இது மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். இந்த கமெண்ட்ஸ் வந்து எதுவுமே இப்படி தான் இதுதான் அப்படின்றதுலாம் இல்லை. நீங்கள் உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஓகே, இப்போது நான் கேன் யூ கீப் ஆ ஹியர் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ அப்போ அந்த குழந்தை அந்த ஃப்ளாஷ் கார்டு எடுத்து இங்கே மூவ் பண்ணி இங்கே வைப்பாங்க. கேன் யூ பிளேஸ் ஹியர். இது மாதிரி நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ நீங்கள் கொடுக்க என்ன ஆகுது, நீங்கள் சவுண்ட் சொல்கிறீங்க, அவங்க அந்த சிம்பிளாக ரெகக்னைஸ் பண்ணிவிட்டு அவங்க அதை மூவ் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது, நிறைய ப்ராக்டிஸ் கிடைக்குது. நிறைய ப்ராக்டிஸ் கிடைக்க என்ன ஆகும், இதுதான் ஆ இதுதான் அப்படின்றத அவங்களுக்கு மைண்டில் நல்லாவே வந்து கிடச்சிரும். இது செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சது. நிறைய கமெண்ட்ஸ் கொடுங்க. நீங்கள் என்ன வேணால் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். இப்போ உங்கள் பக்கத்தில் டேபிள் இருந்ததுன்னா கேன் யூ பிளேஸ் ஆ ஆன் திஸ் டேபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே கமெண்ட்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து கேன் யூ பிளேஸ் ஆ ஹியர், கேன் யூ பிளேஸ் ஹியர். இது மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி லாஸ்ட்டாக நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்து முடிங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் லாஸ்ட்டாக எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸை இப்படி வந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் கொடுத்து முடிச்சிருவீங்க. இப்போது இது முடிஞ்சது. செகண்ட் ஸ்டெப் இங்கே முடிஞ்சது. தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் திஸ்ன்னு நீங்கள் கேட்கணும். ஓகேவா? ஸோ வாட் இஸ் திஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது குழந்தை வந்து ஆ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் திஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஓகே, இப்போது 2 சவுண்ட்ஸுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா? இப்போது ஒரு 3 சவுண்ட்ஸ் எடுத்தாலுமே நீங்கள் இதே மாதிரி தான் பண்ண போகிறீங்க. நிறைய கமெண்ட்ஸ் கொடுங்க. நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும். இப்போது இல்லை ஒரு நாளைக்கு நீங்கள் 2 சவுண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க, இன்னொரு நாளைக்கு அடுத்த 2 சவுண்ட் நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. அப்போனா இப்போது 4 சவுண்ட்ஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. 4 சவுண்ட்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா இப்போ இந்த 4 சவுண்ட்ஸ் முடிச்சு நீங்கள் அந்த செகண்ட் ஸ்டெப் அண்ட் தேர்ட் ஸ்டெப் நீங்கள் பண்ணலாம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சது. இப்போ செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டெப் தான் நம்ம பண்ண போகிறோம். செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன் யூ ஷோ மீ ஆ, கேன் யூ ஷோ மீ இ, கேன் யூ ஷோ மீ, கேன் யூ ஷோ மீ டு அப்படின்னா அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி காமிப்பாங்க. இதை சொல்லிவிட்டு அதுக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. கேன் யூ பிளேஸ் ஆ ஹியர், கேன் யூ பிளேஸ் டு ஹியர், கேன் யூ பிளேஸ் ஆன் யுவர் ஹெட், கேன் யூ கிவ் மீ டு, கேன் யூ பிளேஸ் டு ஆன் யுவர் லேப், கேன் யூ ஹைட் இ அப்படின்னா எடுத்து அவங்க பின்னாடி வச்சுப்பாங்க. அதுக்கப்புறமா நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்து முடித்தோன்னா திருப்பி நம்ம சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு வாட் இஸ் திஸ், வாட் இஸ் திஸ், வாட் இஸ் திஸ், வாட் இஸ் திஸ். இது மாதிரி நீங்கள் 3 பீரியட் லெசன் பண்ணும்போது அவங்க ஒரு விஷயத்தில் ஒரு கான்செப்டில் அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. ஸோ தட் நீங்கள் அடுத்த ஸ்டெப் நீங்கள் மூவ் ஆன் பண்ணலாம். இது லெட்டர் சவுண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, நம்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஏதாவது ஃப்ரூட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, வெஜிடபிள்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, ஏதாவது நேம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. இப்போது வந்து வெஜிடபிள் நேம்ஸ், ஃப்ரூட் நேம்ஸ் இந்த மாதிரிலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த 3 பீரியட் லெசன் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.